வாங்க நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கம்மியான காஸ்ட்டில் விவசாயிங்க எப்படி டிராக்டருங்களாம் புக் பண்ணுறது, அதாவது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய திட்டம் மூலமாக அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உழவர் அப்படின்ற ஆப் உங்களால் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ மேலேருந்து கீழே உங்களுக்கு 8வது ஐக்கானில் இருக்குது உழவர் அப்படின்ற ஆப்பு. இது நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உழவர் அப்படின்னு கொடுங்க. ஸோ உழவர்னு கொடுத்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்கக்கூடிய இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே இந்த ஆப்பை ஒரு தடவை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா இதுதான் உங்களோட ஹோம் பேஜாக இருக்கும். இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க பார்த்து படிக்கிறதுக்கு. ஒன்று வந்து இங்கிலீஷ் மொழியும் இருக்குது, தமிழும் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு தமிழ் மொழி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதா வச்சுருக்கேன். இதில் வேளாண் இயந்திரங்கள் வாடகைக்கு அப்படின்ற தலைப்பில் போய்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோம்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நம்ம வந்து டிராக்டர் புக் பண்ணுறோம், ஏதாவது இயந்திரங்களை வாடகைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த வாடகையில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷன் வேளாண்மை பொறியியல் துறை இயந்திரங்கள் வாடகைக்கு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இதை கிளிக் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் உள்ளே போகும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மானியங்கள், வாடகை, செய்திகள், திட்டங்கள், அலுவலக தொடர்பு விவரங்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஏற்கனவே உள்ளீடு செய்த எல்லா விவரங்களும் எடுத்த பின்னாடி வாடகை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் இந்த வாடகை ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இது ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோன்னே வேளாண்மை இயந்திரங்களின் வாடகை முன்பதிவு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 3 ஆப்ஷன் இருக்கும். ப்ளஸ் மார்க் சிம்பிள் கூட்டல் குறியில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம டிராக்டரை புக் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ். டிராக்டரோ மற்ற இதர இயந்திரங்களை கூட நம்ம வந்து புக் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து முன்பதிவு பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்பதிவிற்கு அப்படின்ற சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். க்ரீன் கலரில் இருந்துச்சு இல்லையா அது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட்டில் இருக்கு இல்லையா அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு என்னென்ன மிஷின்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு இங்கே லிஸ்ட் இருக்கும். இதில் உதாரணத்துக்கு டிராக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து 2 புல்டோசர் கீழே இருக்குது பாருங்கள் டிராக்டருன்ட்டு. அதுக்கு நம்ம புக் பண்ணணும் அப்படின்னா மணிக்கு 500 ரூபா வந்து நம்ம செலுத்த வேண்டியிருக்கும் கட்டணமாக கவர்மெண்ட்டுக்கு. நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ விவசாய பணிக்கு பயன்படுத்துகிறீங்க, அதே டிராக்டரை விவசாயம் இல்லாத பணிக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா 500 ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நான் என்ன செஞ்சிட்றேன், விவசாய சார்ந்த பணிகள் அப்படின்ற சிம்பிளில் போய்ட்டு இந்த சிம்பிளை செலக்ட் பண்ணுறேன். இதில் போய்ட்டு சிம்பிளை செலக்ட் பண்ணிவிட்டு விவசாய சார்ந்த பணிகள் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். வாடகை கட்டணம் வந்து 500 ரூபா. இதை போய் நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த டிராக்டரோட என்ன இணைக்கணும் அப்படின்றத பாருங்கள். அதில் என்னத்தை இணைக்க போகிறோம் அப்படின்னா, என்ன மாதிரி கலப்பை வேணும், திருப்புற மாதிரி ரொட்டேட்டர் வேணுமா, வைக்கோல் கட்டுறதுக்கு கருவி வேணுமா, சோளம் அறுவடை பண்ணுறதுக்கு கருவி வேணுமா, அந்த டிப்பிங் ட்ரெய்லர் வேணுமா, நிலக்கடை போடுறதுக்கு கருவி வேணுமா. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வருது. இப்போ வந்து 5 கொத்து இருக்கக்கூடிய கலப்பையை புக் பண்ண போகிறதா வச்சுக்கோங்க. அந்த 5 கலப்பையை வந்து புக் பண்ணுறதுக்கு நான் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வரும். அதாவது 5 கலப்பை ப்ளஸ் அந்த டிராக்டரு, அதுக்கு என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய சார்ந்த பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மணிக்கு 500 ரூபா. வாடகை தேவைப்படும் கால அளவு எவ்வளோ மணி நேரம் வேணும் அப்படின்னா, ஒரு டிராக்டர் பொறுத்தளவுக்கு 2 மணி நேரம் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து 2 மணி நேரத்துக்கு புக் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எக்ஸாம்பிள் வந்து ஒரு 8 மணி நேரம் போடுறேன். 8 மணி நேரம் 8ன்னு டைப் பண்ணிடுறேன். 8ன்னு டைப் பண்ணோன்னு பாருங்கள், மொத்த வாடகை கட்டணம் எவ்வளோ வந்திருக்கு, 4000 ரூபா வந்திருக்கு. அதுக்கு நீங்கள் தேதி புக் பண்ணணும், என்றைக்கு உங்களுக்கு அறுவடைக்கு இந்த கலப்பை வந்து பயன்படுத்த போகிறீங்க அப்படின்றது இருக்கும். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த க்ரீன் கலரில் இருக்கும் உங்களுக்கு ஒரு ரவுண்டாக க்ரீன் கலரில் இருக்குங்களா பொத்தான், இயந்திரங்கள் வாடகைக்கு கிடைக்கும் தேதிகள். அந்த தேதியில் தான் அங்கே அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய டேட்ஸ்க்கு தான் நீங்கள் புக் பண்ண முடியும் தேதிக்கு. உதாரணத்துக்கு நான் வந்து ஜூன் 29ஆம் தேதிக்கு நம்மளுக்கு காட்டுது காலண்டரில், அன்றைக்கி வந்து டிராக்டர் இருக்குது. அந்த 29ஆம் தேதியை புக் டிக் பண்ணுறேன். டிக் பண்ணிட்டு அடுத்ததுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க.
கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த நிபந்தனைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு தடவை வாசித்து பார்த்துருங்க. வாசித்து பார்த்தோன்னே இங்கே பாருங்கள், மேற்கொண்ட விதிமுறைகளை மற்றும் நிபந்தனைகளை நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு அந்த இதை படிச்சுட்டு நீங்கள் இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு ரவுண்டு டிக் மார்க்கு போட்டுட்டு ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த பேமெண்ட் பேஜ் போயிடும். அதாவது என்னென்னா ஃபைனலாக உங்கள் கட்டண விவரம் வந்துடும். டிராக்டர் 5 கொத்து கலப்பை இருக்குது, என்றைக்கு எங்கே பயன்படுத்த போகிறோம், வாடகை தேதி என்ன, எவ்வளோ மணி நேரம் பயன்படுத்த போகிறோம் தோராயமாக. ஒரு வேளை 8 மணி நேரம் போடுறீங்க, ஆனால் அதை 4 மணி நேரம் தான் பயன்படுத்திருக்கிறீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 4 மணி நேரத்துக்கான அமௌண்ட்டு நீங்கள் எதில் பே பண்ணீங்களோ அதுலேயே வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் எப்படிலாம் அதில் பேமெண்ட் பண்ணணும் சார், நேராக போய் ஆஃபீஸ் போய் கட்டணுமா அப்படிலாம் கிடையாது. நெட் பேங்கிங் அதே மாதிரி அது இல்லை, நெட் பேங்கிங் ஆப்ஷன் இல்லைன்னா கிரெடிட் கார்டில் கட்டலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேராகவே இந்த பணத்தை செலுத்துதல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துடும், பேமெண்ட் ஆப்ஷன். நீங்கள் அதில் போய்ட்டு உங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிங்கன்னா வந்துடும். பாருங்கள், கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங் இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஆல். நன்றி.